சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த போஸை தூக்கி சும்மா உள்ள வச்சு பொல பொலன்னு பொழந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்ச்செல்வி கோயில்ல ரொம்ப வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரசாதத்தை எப்படியாவது போய் மாமாக்கு வச்சு விடணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில, சரி இதை ஆறுமுக அண்ணன்ட்ட கொடுத்து விட்டு மாமாக்கு வச்சு விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் கோயில்ல இருந்து ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி நான் கோயில்ல இருக்கே, வந்து பிரசாதத்தை மட்டும் வாங்கிட்டு போய் மாமாக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகமும் சொல்லிடுறாரு. ஆறுமுகம் பார்த்தா வண்டி எடுத்து வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில பார்த்தா ஆறுமுகத்தோடைய காரு ரிப்பேர் ஆகிருது. என்ன வண்டி ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திறந்து இங்கே ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆறுமுகம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தா இங்கே மரத்துக்கு பின்னாடி உட்காந்து போஸும் போஸோடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸோடைய ஃப்ரெண்டு அப்பதான் போஸுக்கிட்ட, என்னடா உங்க அம்மாட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃப்ரெண்டு கேட்கவும், எங்க அம்மாட்ட இப்பதான்டா பேசினேன், எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம், அந்த ஆள் அமைச்சர் ராஜாங்கம் இப்போவோ அப்போவோன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா மாப்பிள்ள சொல்ற, நீ அடிச்சு தூக்குனதுல அந்த ஆள் ஸ்பாட் அவுட்டே ஆயிருப்பாருன்னு நினைச்சேன்டா, பரவாயில்ல ஏதோ பொழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ் ஃப்ரெண்டு சொல்லவும், பொழைச்சிக்கிட்டாரா, அந்த ஆள் பொழைக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இதெல்லாம் பார்த்தா ஆறுமுகம் கேட்டாரு, அடப்பாவி ஐயாவை அடிச்சு தூக்குனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆறுமுகம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதை இப்பயே போய் சேது அண்ணன்கிட்ட சொல்றேன்டா, இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் வேகமா வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அண்ணே சேதுண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணே அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட வந்துட்டு இங்கே ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் பார்த்தா டாக்டர் வந்து சேதுவை கூப்பிட்றாரு. சேது இங்கே வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்டதும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்டுக்கிட்டு இருக்கையில, இல்லைண்ணே நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் இங்கே டாக்டரை பார்க்கறதுக்காண்டி சேது வந்துடுறாரு. கருப்பு நின்றுக்கிட்டு இருக்காரு. கருப்பு கிட்ட போய் ஆறுமுகம், அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லல, என்னடா ஏவ்ல பாட்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சேது அண்ணன்கிட்ட இது ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் சொல்லல, சரிடா இரு இப்ப சேது வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேது வந்தது அப்புறம் பார்த்தா இங்க ஆறுமுகம், அண்ணே நம்ம ஐயா வந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் சொல்லல, யாருடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கோவத்தோட கேட்கிறாரு. வேற யாரும் இல்லனே, போசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு கேட்கவும், ஆமானே போஸும் போஸோடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேனே, ராஜாங்க ஐயா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கையில காரை வச்சு அடிச்சு தூக்கி ஐயாவை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டாந்ததே போசுதாயா, அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரியில வச்சு எப்படியாவது ஐயாவை கொல்றதுக்காண்டி முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் சொல்லையில இங்க பார்த்தா சேதுக்கு அப்படியே கொதிச்சு எழுந்துகிட்டு இருக்காரு. மாமா அவனை சும்மா விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில, ஆமா அவன் எங்க இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கையில பைபாஸ் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆரம்பம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா இன்னைக்கு அவனுடைய சாவு என் கையில தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கோபடையில அப்பதான் கருப்பு சொல்றாரு, மாப்பிள்ள அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராது, கொஞ்சம் பொறுமையாரு, அவனை போலீஸ் மூலமா பாத்துக்கலாம், நீ எதுவும் பண்ணிராது, இப்ப தட்டிக்கு நம்ம அப்பாவை தான் பாத்துக்கிறணும், ஹாஸ்பிட்டல்ல நம்ம மட்டும்தான் அப்பாவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா இந்த விஷயத்த இப்பயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போஸ் மேல சேது பார்த்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே பார்த்தா போஸ் இங்க பார்த்தா போலீஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க.